சொல்றான்? உன்னை சொல்றான். அதான் என்ன சொல்றான்? சப் சப்னு சொல்றான். என்னது அப்படியா சொன்னா? உன்னை ஒரு நாளைக்கு வந்து லம் லம் அவன் சொல்றான். இங்க வா. காசு கொடுத்துட்டாங்க தெளிக்கிறேன். படிங்க லிகிதத்தை படிங்க போது. படிச்சு சொல்லுங்க. பார்லமெண்ட் கே விஜி டி ஸ்டால் உனக்கு தானே. படிமா. ஏய் கொட்டை எழுத்துல அழகா எழுது. சாரி மேடம். என்ன மேடம் இதுல ஒரு இது தம்பி காசு எனக்கு 300 ரூபா. படிக்க தெரியாது உனக்கு ஒரு தமிழ்ல தானே எழுதிருக்கு. படிங்க. படிக்க தெரியாது உனக்கு ஒரு 20 ரூபா தர்றேன். இதுல படிச்சு சொல்லு. பார்லமெண்ட் வந்திருக்கதே 30 ரூபா. பார்லமெண்ட் ஏங்க இது வந்திருக்கதே 30 ரூபா. அதுல 20 ரூபா கொடுத்தா 10 ரூபாய் வச்சவர் என்ன 300 ரூபா எடுத்துட்டாங்க. நக்குவாரா? நீ படிக்கிறதுக்கு 20 ரூபா, அது படிக்க விடுறதுக்கு 10 ரூபா அந்த பிள்ளைக்கு. சரியா 10 ரூபாய் எங்க சொல்றேன்னு தெரியுமாங்க? பார்லமெண்ட் 20 ரூபா சரியா போச்சு. என்னங்க பாலமேடு சொன்ன பேர் இல்லையா? வண்டி போகலையா? சரி 50 ரூபாய வாங்கிக்க. பாலமேடு கே விஜி டி ஸ்டால், வளைவெட்டி மந்தமலையான் சாமி, சரவணன் மாசானம் ஆட்டோ, பாலமேடு கே சோனமுத்து டிரைவர் ஆக மொத்தம் அத்தனை பேர் சேர்ந்து எனக்கு 300 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் பாலமேடு கிராமத்தார்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். பல முறை ஏங்க வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோழ செம்பட்டனா வாங்கி வர உங்கோட்டனா அட ஜோடா பையில ஜோடா நடந்த ஆடா முன்னாலே பகமுனி ஆடா முன்னாலே சிட்டக்கு 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 சொன்னக தாத்தாவன் சொன்னக கத்தக தத்தக ரத்தக சொன்னக தாத்தாவன் சொன்னக பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க. முன்னாடி கூட்டிடுவாடன்னு சொன்னாங்க. கையால செஞ்ச அன்னைக்கு ரஜினி ஆகி வாங்கணும்னாங்க. 2 பேரும் இன்னைக்கு குண்டக்க மட்டும் கம்பு கூட்டு மசரம் அந்த மயிர் மாற நான் பாட்டு உசுர கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பெரிய வாக்கிங் போறா அவங்க. அங்க தந்தலப்ப இப்ப சிரிக்கிற யோ வெக்கப்படுறியா? ஆடுங்க ப்ரோ. பாடுங்க ப்ரோ. ஆடணுமா? யோ பாடுமையா. பாடணுமா? ஆரம்பத்திலே நாம போட்டிருந்தா உருப்படுமா? ராமம் அழகுமலையானுக்கு சொந்தமானது இல்லையா? அது சரி. நீங்க முத துவக்கி வைக்கிறத போய் ராம போட்டா நாமம் பாடுங்க ப்ரோ. பாடுங்க. யாரு வெடி வெடிச்சா போட்டு வெடி. அவ ஒரு ரெடி அடிச்சா நீ ஒரு ரெடி அடிச்சு விடு. உனக்கு வெக்கமாவே இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். வெக்கமானமுல எப்பயோ வித்துட்டேன். கிலோ 30 ரூபாய். என்ன பாட்டு? அவர் என்னமா சொல்றாரு? என்னடா பார்த்தா? நல்ல விளம்பரம். சிறிய நேரம் சென்று நாடகம் தொடங்கும். பார்த்தா பாகட்டுதடி பரியம் போட சொல்லுதடி குட்டி பரியம் போட சொல்லுதடி. ஒரு விஷயம் பண்ண போறாங்கன்னா அதை என்ன பண்ணி பாப்பாங்க? ரிஹர்சல் பண்ணி பாப்பாங்களா இல்லையா? அதான் உங்கள்ட்ட ரிஹர்சல் பண்ணி பாக்குறாங்க. ஏன்ட்ட ரிஹர்சல் பண்றாரா? வெத்தலைய போட்டேன்டி என்னடி கொஞ்சம் ஏறிடா சத்தி கொஞ்சம்
சும்மா ஆடுங்க, மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. 1 ரூபா தாரேன், ஒரு 1.8 தாரேன். ரைடு போதும். பாட்டு தெரியலன்னா ஏத்தாடுயா. நம்மள பாடு பாடுங்க. மாமா சாமி அழைக்கிறாரு, நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்மள பாடு பாடுங்க. இவன் மட்டும் ஏத்தா நல்லா. ஐயோ பாஸ் கோவப்படாதீங்க. ஏத்தா ஏத்தா ஆத்தா ஆத்தா ஏத்தா ஏத்தா. அந்த பாட்டு அப்படி இல்ல. ஒண்ணே மைக்கத்துட்டு மண்டை உடைச்சு என்ன பெரிய சின்ன பாட்டு பாடுங்க. ஐயா வாயிலே எச்சி கட்டி விழுந்துச்சுல. சீ இதெல்லாம் என்ன நொட்டு நொட்டுன்னு தட்டுற? அவ என்ன பெரிய இந்த மணி சினிமா பாட்டு பாடுறேன், நீ ஒரு நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிற. என்ன ஏத்தா ஏத்தான்ற அதுக்கு ஒரு நொட்டு நொட்டுன்னு தட்டுவியா? அடிச்சு மண்டை முதல்ல தலைவா. இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? முக்குரோட்ட 4 பேர்த்த புடிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய இந்தியா டீம்ல ஒரு டோனி 6 அடிச்சு விட்டாரு. ஒரு தலைவா என்ன கடைசில எனக்கு டோக்கன் கொடுக்கிற வேலையை கொடுத்துட்டீங்க. பொறுமசாமி பொறுமசாமி. அவன் 4 பேரும் சொல்றீங்க 40. சம்பளம் தர மாட்டேன். அப்படியே ஆஃப் ஆயிட்டே பாருங்க. என் மாமா இருங்களே ஒரு நிமிஷம். இங்க வா, இங்க வா, அந்த மைக்கு வா, இங்க வா. உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தது யாரு? எல்லாமே தம்பி. தம்பி. உங்களுக்கு நாடகத்தை கூட்டி வந்தது யாரு? எல்லாமே தம்பி. இந்த ஊரு ஃபுல்லா தெரிய வச்சது யாரு? ஐயோ இந்த உலகம் பூரா தெரியாது தம்பி. என்னை கட்டிப்பிடிக்க சொன்னது யாரு? ஐயோ இந்த உன்னை கட்டிப்பிடிக்க சொன்னது எந்த ஏயா அப்ப தம்பி சண்டைக்கு வந்த கிளி. என்ன உங்க தம்பி வெளிக்கிறது போறாப்ல. உள்ள வா, உனக்கு போட்டா வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் செய்வா. சாரி ராங் நம்பர். அட சண்டால மசாலா தூண் அரைக்கிற துணியை போட்டு வந்திருக்கேன். ஆத்தா ஆத்தா தான் சொல்லும் போது அண்ணே நீங்க கோவப்பட்டீங்க. உங்க கோவம் நியாயமானது மறந்து ஏங்க 2 பேரும் டைட்டாவே போட மாட்டீங்களா? அப்ப நீங்க போட்டிருக்கீங்களா? எப்படியாவது எஸ் ஆயிராடா. அவளை புடிச்சு ஏதாவது பண்றா. அவ்வளவுதான் ராங் நம்பர். முண்டைக்கு நரம்பு தலைச்சி அங்க போயிட்டு அப்படியே கெந்துவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பக்கத்துல இருந்தாட்டம் பண்ணுவேன். ஆளு மொரட்டாளாக்கு தீப்பட்டு அமுக்குதுன்னா அண்ணே அமுக்குச்சுன்னா உனக்கு தான் ஏங்க அவ்வளவு ரிஸ்க்? இவன இருந்தா பண்ணிருப்பேன். அது அங்க போயிருச்சு. நீ கிணறுனா நீ சொத்தாது பண்ணுவேன். ஏய் எங்க பண்ணு என்ன பண்ண? என்ன மாமா உங்க முன்னாடி இப்படி சொன்னாலும் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய் நீ லேசா கரண்ட கால வரைக்கும் பாவாடையை தூக்குனா வெட்டி வெட்டி செத்து போவேன். அவனை போய் அப்படியா? மாத்திரை ஓட்டுதானமா ஒண்ணுக்கே இருக்கேன். ஏன் அப்படி பாவம் கண்டிஷன் மாதிரி. இசை எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். இசை எப்படி வருதுன்னா சரியா அவங்க வாசிக்கிறதுனால வருது. இசை எப்படி வேணா கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வரவா? எப்படி? ஆத்தா ஆத்தா தானே. இப்போ பாரு எல்லாரும் ரசிப்பாங்க. ஏதோ ஒன்று புதுசா இருக்கே. ஆத்தாதா ஆத்தாதா நல்ல ஆத்தாதா மாமா நாக்கு நாக்கா எனக்கு வெக்கமா வருது. நாக்கு போட ஆத்திரம். மாமா நீ லவ் பண்றாரா? ஆமா ஒரு மணில நாக்கலாம் நாக்கு போட்டானா? அத்தி கையை கொண்டு கம்ப்யூட்டர் சாம்பிள் வச்சுட்டான். நரம்பு பிடிச்சிருச்சுன்னா இருப்புல தானே கை வைப்பாங்க. நீங்க என்ன நரம்பு வைக்கிறீங்க? நரம்பு பிடிச்சிருந்தா கம்பியில வைக்கணும்.
சந்தைக்கு வந்த கிளி அட சொல்லி பேசு முத்தமா முத்தமா பக்கவர முத்தமா 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 பக்கவர முத்தமா முத்தாரத்து மாடி பசுமாடு முத்தாரத்து மாடு பூவாயிரும் தேரே பார்த்த விழிப்பா அம்மா அப்படின்ட்டியா அவனுக்கு அதான் வேலை அந்த மிருதகம் இருந்தாங்க அவருக்கு இதாங்க வேலை அண்ணே நானே அந்த மிருதகம் இருந்தாங்க அவருக்கு இதாங்க வேலை அவர் ரெண்டு கண்ணால பாத்து நோத்தா ஒண்ணு முதல்ல பொழந்துருவேன் கோத்தாவா இல்ல சுத்துறது கூட என் கூட குத்துறது அவங்க போய் குத்துவியா என்னத்த நீங்க குத்திட்டா போய் வார்ம் அப் பண்ணிட்டு வா. என்னடா உன் மூஞ்சி எரிக்கும் போது தூத்த விழுந்த போன மாதிரியே இருக்கு. என்னவா இருக்கும் சிங் சிங் என்ன மழை பெய்யுதா சிஞ்சின்னக்கர ஜினக்கர அக்கர சிஞ்சின்னக்கர சிஞ்சிண்டா சிஞ்சின்னக்கர ஜினக்கர அக்கர சிஞ்சின்னக்கர சிஞ்சிண்டா எலலங்கிலியே எலவாட மயிலே அலலம் பாடும் அன்னமே ஒயிலே வாழாத வாழ கூடுதே போடு சிஞ்சுனா செய்யா கிச்சுக்கட்டில் எழுத்து என்னையா பெண் குயின் மாதிரி இருக்கிறேன் ஏங்க மாமா பெரியவரே இத கொண்டு போய் இந்த அதுல மாட்டிட்டு வாங்க அந்த கரண்ட் கம்பி இருக்கு அதுல மாட்டிட்டு வாங்க என் முகரிலே முடிக்காத உள்ள ஓடா ஏன் உங்க ரெண்டு பேருக்கு மூஞ்சி வெள்ளையா இருக்கு ஏன் மடுவை போட்டு என்ன பண்றது ஏங்க உங்க மூஞ்சி ஏன் வெள்ளையா இருக்கு நீ பொத்து நீ மூடு நன்றி உள்ள வா என்னத்த உள்ள வாயே இத சொல்லி சொல்லிதான் காலைல எங்க நகர விடாம பண்ணிவிட்டேன் ஜெயா குளிர்ந்த நேரம் உங்க டியூட்டியை பாருங்க ப்ரோ அந்த எத்து பல்ல ஆடிக்கிறத புடிங்கி சாணி அமுக்கி விட்டு அப்புறம் ரொம்ப நாளா கஷ்டமா இருக்கு புடிங்கி சிரித்து சிரித்து என்னை சீரகடித்தா நீ லாடு மண்டை மண்டே பக்கத்துல லாடு மண்டை மாதிரி தொடாமல் நான் மலர்ந்தேன் அந்த பூ கரியே போ தொடாமல் நான் சிவந்தேன் கைகள் பாட மெதுவாவே பாட தெரியாத உனக்கு ஒத்த ரூபா தர மாட்டேன் பாலமட்டில் தெருவில் விட்டு போயிருவேன் அப்புறம் என்ன நோத்தா விட்டு பாட்டு கேட்குது கைகள் பாடாம நான் ஒரு உண்மையை சொல்லவா வயசுக்கு வந்துட்டீங்களா இல்லங்க நீங்க 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 ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே மழை மசத்துல வை ஐயோ நீங்க நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா கலரா தகர இவன் ஒரு மொன்ன முட்டை அவன் முடிச்சு வைக்க முட்டை ரெண்டு பேரும் கை தட்டுக்கிறாங்க பெரிய போர் அடிச்சிட்டாரு அவர் 4 ரன் ஜெயிச்சிட்டாரு இந்தியா ஐயா எனக்கு வைக்க வைக்க மாறும் சரியா சம்பளம் கொடுக்கறது உன்னை நோங்கிறது நான் நீங்க நோங்குறீங்க அவர் வாங்குறாரு முதலாளி நீங்க வேலை பார்க்குற தொழிலாளி நாங்க கமான் 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 கமான்
ஒளிப்பான்ல வாடாக்கி இங்கே போ. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மருதமணி. நான் இப்போ இன்ப மூடில் இருக்கேன். கட்டி பூடிடா கண்ணால கண்டவோடி கட்டி பூடிடா. பாத்தியா எந்த இடத்தில் சுகமிகோ கண்டுபிடித்தேன். அந்த இடத்தில் பாத்தியா உன் கம்மாயில எப்படி வர என் கையை கொண்டு வர. அவன் சொல்லிட்டு அவன் நண்டுன்னு சொன்னால எதுக்கு தெரியுமா? அவன் நண்டுன்னு சொன்னது உன் துண்டு. அவன் சொல்றேன் அவன் சொன்னது உன் உப்பு கண்டத்தை சொல்றேன். நீ மூடு. இவன் திருந்த மாட்டான் மயிருமா. இது சொல்லவே விட மாட்டேன். சொல்லாதே யாரும் கேட்டா. ஏன் கர்ப்பமா இருக்கியா? சரி வாடா ஜெயா ப்ளீஸ் ஜெயா. நான் கம்பெனி விடு ஜெயா. பார்க்குறவங்க அசியமாக நடப்பாங்க. ஆமாம் கேரளாவில் கண்டக்டா இருந்தாரு. அந்த பையன் இருக்கட்டும். வேமா வாடா டைம் ஆச்சுடா. 12 o'clock நான் உள்ள போனோம். இங்க வந்து வாங்கடா. அதையா காலை தப்புடுவோம். அண்ணே மண்டி போட்டு என்னமோ பண்றாங்கண்ணே. என்ன பண்ணுறதே 2 கீரை மூட்டைக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து தொலைங்கடா. அங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன் நல்லா இருக்கும். நீ இப்படி பண்றீ என்ன செய்ய? பொறுத்துக்கங்க மாமா கொஞ்ச நேரம். கைய பிடிக்காத மேன். கையில ஒரு நகமா இருக்குமா? உள்ள வா. உனக்கு கள்ளி கிண்டி வச்சிருக்கேன். உன் வாயில வச்சு திணிக்கிறேன். இங்கிட்டு வாடா ஜெயம். புண்ணு வேற இருக்கு. புண்ணு இல்லங்க. புண்ணு வத்தி சக்காளத்தி மா. தம்பி ராதா. ஜெயா அவனை பொட்டனாய் கூட அவனை கண்டா எந்திரிக்காது. நீ எல்லாத்தையும் தொட விடுறியாடி. எனக்கு அதனால எப்படி ப்ரோ எந்திரிக்க? அவர் என்ன பண்றாருன்னா அவர் கேட்ட கேள்வி. 2 மந்தையில் பிரிந்த ஆடுகள் அடுத்த வரையும் சொல்லுவேன். இன்று ஒன்று சேர போகிறது. ஒன்று சேர முடியல 2 ஆடும் கலையும் போடா. என்ன நீ எத்தனையோ பேரை பார்த்துருக்கலாம். ஆனா போன்ல பேசியிருக்க மாட்டேன்னு சொல்ல வரேன். இவன் உள்ள போய் உன அவன் அப்படியா சொன்னியா? ஏய் செய்யா நீ என்ன செய்ய அப்படியே இது பண்ற? அவன் சொல்றான் அத சொல்றான் அவன். அப்போ உனக்கு லேசா நாக்கு சொல்லலுதே. என்கிட்ட நீயும் புட்டா வச்சிருக்க. புட்டு வச்சிருக்கா? புட்டு வைக்கல ஒரு மட்டு வைக்கல. வாயை மூடு. புட்டா வச்சியா கொலக்கட்டா வச்சியா? அண்ணே லவ் மேட்டர் ப்ரோ. அவருக்கு இப்பதான் மூடு வந்திருக்கு. நீ கெடுக்க பாக்குற. ரொம்ப நேரம் ஆகுமா? நான் மாத்திரை ஓட்ட வந்து உரி உரி உரி. இது என்ன பழக்கம் மருதமணி? இது எதுக்கு? காலை ரொம்ப நேரம் உழுவல என்ன உரி உரின்னு சொன்னா படகு தவிரும். செய்யா என்னை காளையாவும் உன்னை பசுமாடாவும் நினைத்து விட்டானோ? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் பண்ணணும். நான் என்னத்த பண்ணேன்? மாத்திரை இல்லைப்பா தொழிலுப்பா வயிற்று பொழப்புக்காக. ஓ இவ வேற கெவலி மாதிரி. தம்பி அப்பயே நான் வந்து புடிச்சு விட்டேனே. ஹலோ ஹலோ என் வாழ்க்கையில விளையாடாதீங்க. அவரே இப்பதான் வச்சிருக்காரு. அதையும் கெடுக்குறீங்க. உங்க வாழ்க்கையை உலக்கை விடவே மாட்டேன். இல்ல உனக்கு மூக்கு பொடப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னைய கம்மா கரையில போட்டுக்கிட்டு வேணா மாமா துணி துவைக்க போறாரா? கம்மா கரையில வேணாம். ரொம்ப முள்ளு கிள்ளுமா இருக்கும் கல்லு. ஆ. கம்மா கரை வேணாம் ப்ரோ. கம்மாய்க்குள்ள இறங்கிங்க சகதியா இருக்கும். நாங்க என்ன மீனா பிடிக்க போறோம்? ஆளுங்க மண்டையில பாருங்க. நீ குளிக்கும் போது எந்த டைம் வேணா நான் கூப்பிடலாம். நான் சோப் போட தயாரா இருப்பேன். ஆமா ஆமா சோப் போடணும். நல்லா போடணும். லவ்பா சோப்பு போடணும். நான் உன் உடம்பா இருந்து உன்னை காப்பேன். நான் உன் உடம்புல மசுரா இருப்பேன். ஐயோ ஐயோ எங்கெங்கெல்லாம் இருப்பேன். ஐயோ எங்க இருப்பாரோ? ஐயோ ஏய் சூம்பி நொறுக்கப்படுவே உன்னைய. ஏன் இப்படி இது சிரிக்குது? ஐயா ஐயா ஐயா. இப்பவே மாட்டிக்கிறேன். நீ சாப்பிட்ற வாயா இருப்பேன். அந்த வாயில வைக்கிற பழமா இருப்பேன்.
தலைவா. பழத்தை வைக்கணும்ன்றேன். அண்ணே பழம்னா என்ன பழம்னே? நேந்திரம் பழம். புளுக்கோ நேந்திர பழம். உங்க நாடக கூட்டியாந்து அவன் என்ன பணம் வைக்கிறீங்க, நீ என்னடா வாங்குற? உன்னைய ஓட்டிட்டு போற நீ போறையில கார், அந்த காரா நான் இருப்பேன். நான் அந்த காருக்கு சாவியா இருப்பேன். என் சாவியை போட்டது 3 திருத்துறான். நான் உனக்கு டவுசரா இருப்பேன். அதுல பொம்மையா இருப்பேன். எந்த மாதிரி பொம்மை? அப்படியே கண்ணு முழுத்துக்கிட்டு இருக்க பொம்மையா இருப்பேன். நான் அதுல ஊசியை வச்சு குத்துவேன். அதுல மூஞ்சி நிறைய இருக்குன்னு எந்த மூஞ்சில குத்துவீங்க? ஒருவேளை உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் தம்பி நம்ம காதலுக்கு தடையா இருந்து ஏய் அரைஞ்சூருவேன். ரொம்ப நடிக்காத, காலைல புருஷன் கூட போயிடுவா. ரொம்ப இது பண்ண நான் கடைசி வரைக்கும் இவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு அதான் என்ன சொல்றாரு? ஊருக்கு போய் சொல்றாரு. ஒருவேளை இந்த ஜென்மத்துல நீ எனக்கு கிடைக்கலன்னா, ஜென்மத்துல இல்ல ஜென்மத்துல, மொட்டை நாக்கு பேசாம இருக்கு. இந்த ஜென்மத்துல எல்லாமே மொட்டையா இருக்கான்னு கேட்டேன். இந்த காசை வாங்க நான் எவ்வளவு கேவலப்படுறேன். பரவாயில்ல, 10 பேர் சிரிக்கும் போது தப்பு கிடையாது. இங்க வா, இங்க வா ஜெயா. ஏய் வாமா, படக்குன்னு வாமா. நீங்க கூப்பிடுற அவரு கூப்பிடுற, என்னங்க பண்றது? யார்கிட்ட கூப்பிடல, அவங்களுக்கு போனேன். இந்த ஜென்மத்துல நீ எனக்கு கிடைக்காட்டாலும் உன் வயித்துல வர்ற குழந்தையா நான் இருக்கணும். அந்த குழந்தைக்கு அப்பனா நான் இருக்கணும். போறாருங்க, போறாரு போறாரு. போனால் போகட்டும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க அப்பனா இருந்தா, ஐயோ அந்த பிள்ளைக்கு அப்பனா நீங்க இருந்தா, அவர் இதா இருந்தா, அப்ப அது யாரா இருப்பா? இல்ல தாலி கட்டுறது யாரா இருப்பான்னு கேட்டு. ஐயரா ஐயரா கட்டுவியா? அவர் ஓதணும், நகை செய்யற புண்ணியமா நகை செய்யணும். செய்யா செய்ய வர்றியா? கேவலி கத்திரிச்சு விளங்காது, நான் வரேன். யோ என் பேர் ஜெயப்பிரியா, எவ்வளவு அழகான பேர், செய்ய வரியான்னு கேக்குறேன். இருந்தாலும் இந்த உலகத்துல அப்பா அம்மாக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா யார சொல்லுவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளை இருந்தா அக்கா தங்கச்சியை சொல்லுவாங்க எனக்கு அம்மா அப்பாவா. ஆனா எங்க அண்ணன் தான் எனக்கு அம்மா அப்பா. என் கூட பிறந்த அண்ணன் தான் எங்க சின்னம்மா மகளை இவன் கட்டியிருக்கேன். சின்னத்த மகளை. பெரிய மாமாவா? ஐயோ மனுஷன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி. ஏய் அவன் ரொம்ப லோக்கல். வாங்க மாமா, 2 பேரும் பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். வாங்க மாமா, நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா சொல்லுவாங்க பெரியவங்க காலில் வச்சான்னு சொல்லு. அப்பதே வாயில வச்சான்னு. எவ்வளவு உயரோ சொன்ன நீ திருந்த மாட்டியாடா பிரயத்தனி பையனே. ஆசீர்வாதம் பண்ணி விட்டு போய். கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை நான் கவனிச்சுக்கிறேன். என்னது குனி? ஐயோ குனியவா? ஐயோ பைத்தியமாடா இவங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணாம அடிச்சிருங்க. உங்களை நான் போட வட கூட பேசிருக்கலாம். முகரே பாரு, முகரே கையிலே செய்றானா? நான் போயிட்டு அதிரசம் புளிச்சோறு கட்டுறேன். அது வளகாப்புக்குள்ள அதைத்தானே போய் செஞ்சேன். ஐயோ நான் தம்பி உன்னாட்டி தாம் உன்னாட்டி நினைக்கவே மாட்டேன். ஆசீர்வாதம் வாங்க வந்த ஒம்பளையா அதிரசத்தை காலி விட்டு. ஹலோ ஹலோ, அப்படியா? உண்மையாவா? என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஐயோ நான் என்ன பண்ணேன்? என்ன இளங்கோடி விழுந்துருச்சா?
பெரிய மாமா ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு சந்தோஷமான விஷயம். மாமாக்கு விஷயம் வந்திருக்கு. மாமா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறாரா? உங்கள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்ன உண்மைங்க? நான் எந்த வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஏன்? கணேஷ் விஷயம் போயில வந்துருச்சு மாமா. இருடி போக முடியாது. ஏன்னு கேளு. ஏங்க? கணேஷ் போயில வித்த கேஸ் 2 இருக்கு. பிளேட்ல ஏத்த மாட்டாங்க, மசத்தை புடுங்குவேன். இல்ல அந்த கேஸ் கூட மாமா மேல போட்டுக்கலாம். என்ன பிரச்சனை இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. கொரோனா அங்க போலனாலும் பரவாயில்ல, கேஸ் இருந்தா காவல்துறை கூப்பிட்டு உள்ள புடிச்சு அடைச்சிடுவா. என்ன கேஸே இல்ல ப்ரோ. ஏட்டா எப்படி இருந்தாலும் ஜெயா அவன் எப்படி இருந்தாலும் ஒன்று அப்படி சொல்ல. நீங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்தாதான் நம்ம வீட்டுல ஒரு குட்டி பாப்பா பிறக்கும். ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போது டாக்டர் நரசு